13 வருஷமா படம் வரல. அப்ப இருந்த காமெடி வேற, இப்ப இருக்கிற காமெடி வேற. எடுபடுமா போங்க கிரிஞ்சாக போகுது அப்படின்னு பேசின பல பேருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல பதிலடி கொடுத்திருக்கு மதகஜ ராஜா படம். போன வருஷம் தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னா அரண்மனை 4 தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த வருஷமும் நாங்க தாண்டா அப்படின்னு சொல்ற வகையில சுந்தர் சி தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுக்க போறார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சினி வட்டாரங்கள். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 13 வருஷமா கடப்புல கடந்த ஒரு படம், அந்த படம் ரீசெண்டாக வெளியில வருது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இயக்குனர் சுந்தர் சி விஷால் நடிக்கிறாரு, சந்தானம் கூட்டணியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா படத்துல இருக்கிற காமெடியை மக்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செம்மையான ஒரு என்டர்டெயினரா இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்துல சில மைனஸான பாயிண்ட் இருந்தா கூட குறிப்பா சொல்ல அப்படின்னா அந்த காமெடி, இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சந்தானத்துடைய கவுண்டர் அப்படிங்கிறது செம்மையா இருக்கு அப்படின்னு மக்கள்லாம் பாராட்டிட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் நாள் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அப்படியே பட்டையை கிளப்பியிருக்கு. இந்த படத்தை ஏன் இவ்வளோ ஸ்லாகிக்கிறாங்க அப்படின்னா பொங்கலை முன்னிட்டு சில படங்கள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த படம் வந்திருக்கு, இனி இன்னும் 2-3 படங்கள்லாம் வரப்போகுது. ஆனால் வந்த படங்கள் எல்லாருமே புது படம் தானே. அந்த வகையில் வணங்கான் வந்துச்சு. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கிட்டத்தட்ட 1.5 crores அப்படி தான் சொன்னாங்க. 3 நாள் முடிவில் 4.5 கோடி வந்திருக்கு. இன்னொரு சைடு கேம் சேஞ்சர் படம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிவ்யூவில் கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. வசூல் ரீதியாக இருந்தால் கூட ரிவ்யூஸ் கொஞ்சம் மாறி தான் வருது. அப்புறம் மெட்ராஸ்கர் அப்படிங்கிற படம் வந்துச்சு, அது பல பேருக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த படம் அந்த படத்தெல்லாம் தாண்டி 12ஆம் தேதி தான் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிறைய பேரால் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா படத்தை பாருங்க மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். குறிப்பாக வசூலில் ஒரு சாதனை படைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சினி வட்டாரங்கள்.